அசிங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை. சென்னை உயர்நீதிமன்றம் நங்குன்னு தலையில ஓங்கி குட்டி இருக்குது. தலை பொட்டச்சு போய் இருக்குது. வடிவேலுக்கு ஒரு படத்துல வரிசையா கூட்டுவாங்க பாருங்க. தலை என்னடா இது புடைச்சிருக்குது அப்படிம்பாரு வடிவேலு. இல்லண்ணே லைட்டா இதா இருக்குது புடைச்சிருக்குதுன்னு அப்படிமா. வீங்கி இருக்குதுடா அப்படிம்பாரு. லைட்டா புடைச்சிருக்குதுன்னு அப்படிமா. அந்த மாதிரி பட்டுங்க லைட்டாலாம் புடைக்கல. அடிச்ச குட்டுல நல்லா வீங்கி போயிருக்குது அமலாக்கத்துறைக்கு மண்டை அப்படிதான் சொல்லணும். இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, வட இந்தியா மாதிரியே தமிழ்நாட்டை நினைத்து விட்டார்கள். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள் அவ்வப்போது. அமலாக்கத்துறை எந்த வழக்கில் குட்டு வாங்கியது, ஏன் குட்டிச்சு நீதிமன்றம் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். எஸ், உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு என்றும் அவசியம் சொல்லிட்டு, அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்கன்னா, இந்த டாஸ்மாக் வழக்குன்னு ஒண்ணு எடுத்தாங்கல்ல, நேற்று நம்ம தெளிவா பேசியிருக்கோம். இது புதிய விவகாரம். நேத்து பேசிட்டீங்களாச்சுன்னு போயிடாதீங்க, இருங்க, இதுல புதுசு இருக்கு. அந்த வழக்குல இன்றைக்கு நீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. தயாரிப்பாளர் ஆகாஷ், தொழிலதிபர் ரவீந்திரன் உள்ளிட்டவர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சோதனை நடத்தவும் கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்காங்க, தடை பிறப்பித்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறைக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, துணை முதலமைச்சரை குறி வச்சு இதுல எப்படியாவது அவரை கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தி அவர் பெயரை களங்கப்படுத்தி எதையாவது அப்படி இப்படி பண்ணி உருட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த நான் தொடர்ச்சியா சொல்லுவோம்ல, 1,76,000 கோடி பூச்சிக்கு செட் பண்ண மாதிரி இதுல பண்ணலாம்னு நினைச்சாங்க. இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தலையில கொட்டி இருக்குது. ஏன் கொட்டுனாங்க அப்படிங்கறதா இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது உயர்நீதிமன்றம் சில கேள்விகள் கேட்டுச்சு. லேசா நான் திருப்பி சொல்றேன். அந்த வழக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ் கேள்வியை பாக்குறவங்களுக்கு. அதனால நான் பழைய விவகாரங்களுக்குள்ள போக விரும்பல. டாஸ்மாக் ஊழல்னு சொல்லி இவங்க ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணி 1000 கோடினாங்க. அப்புறம் அமித்ஷா 30,000 கோடினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வழக்கில் ஆகாஷ் அப்படிங்கிற சினிமா தயாரிப்பாளர், அவரை என்ன பண்றாங்க, அவர் வீட்டுல போய் சோதனை போடுறாங்க. சோதனை போட்டு அவர் வீட்டை சீல் வைக்கிறாங்க. அவர் டிரைவர் எல்லாம் பிடிச்சு மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. இப்ப அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. ஐயா, நான் சினிமா படம் எடுக்கிறேன் அல்லது தொழில் பண்றேன். அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்குக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது, என்னையா சம்பந்தம்னு அவர் கேட்கிறாரு. அவருடைய வழக்கறிஞர்கள் கேட்கிறார்கள். நீதிபதி ஐயா கூப்பிட்டு அமலாக்கத்துறை கூப்பிடுறாருங்கவா, இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லு அப்படின்னா, இல்ல அதை நாங்க சொல்ல மாட்டோம், அது சீக்கிரட். எங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா சம்பந்தம் ஒரு ஆள் மீது நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க அமலாக்கத்துறை, இவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னா சொல்லணும்ல. சொல்லாம ஐயா அதை நாங்க ஓப்பன் கோர்ட்ல சொல்ல முடியாது, நாங்கள் சீலிடப்பட்ட கவரில் உங்களுக்கு குடிக்கிறோம்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சு. சரி கொண்டா அப்படின்னு ஜட்ஜ் ஐயா சொன்னார். இப்ப சீலிடப்பட்ட கவர்ல கொடுத்தாங்க. மாண்பமை நீதிபதிகள் எம்.எல். ரமேஷ் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் அமர்வுல இது மீண்டும் என்னைக்கு விசாரணைக்கு வருது, ஒரு நாளைக்கு முன்னாடி. அப்போ விசாரணைக்கு வருகின்ற பொழுது அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் என். ரமேஷ், நீதிபதி ஐயா பேரு எம்.எல். ரமேஷ், வழக்கறிஞர் பேரு என். ரமேஷ். இவர் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராகிறார். இவர்கிட்ட கேக்குறாங்க, எதன் அடிப்படையில நீங்க இந்த ஆகாஷ் அவர்களிடமும் நம்முடைய விக்ரம் அவர்களிடமும் நீங்க எதன் அடிப்படையில நீங்க விசாரணை நடத்த முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னல, அதை நீங்க சீரிடப்பட்ட கவர்ல குடுக்கீங்களா, கொடுங்க. இவங்க கவர்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த கவர்ல கொடுத்ததெல்லாம் நீதிபதி ஐயா ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சுட்டு சொல்லிட்டாரு, இதுல நீ சொன்னது ஒண்ணு ஒர்த்து இல்ல தம்பி. ஐயா ராசாங்கவா, நீ சொன்னது கவர்ல போட்டு கொடுத்தல, அது கவர்ல போட்டு கொடுக்குற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் ஒர்த்து இல்ல. போதிய, தட் மீன்ஸ் நான் கலவைக்கெல்லாம் சொல்லுவேன், போதிய ஆதாரங்கள் இல்லை, போதுமான உங்க சைட்ல போதுமான எவிடன்ஸ் இல்ல, இவங்க வீட்டுல ஏன் சோதனை போட்டீங்க அப்படிங்கிறதுக்கு போதுமான தரவுகள் இல்லை, நாளை திருப்பி தரவுகளை தாங்கன்னு அனுப்பிட்டாங்க. இப்ப திருப்பி 2-3 கேள்வி கேட்கறாங்க. அது இருக்கட்டும், நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்க, சரி, அவர் வீட்டுல சோதனை பண்ணீங்க, ரைட்டு, இதுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குதானே தெரியல, அதுக்கு முன்னாடி அவர் வீட்டை ஏன் சீல் வச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நீதிபதி ஐயா கேட்கிறாரு அமலாக்கத்துறையை பார்த்து. அதுக்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சொல்றாரு, ஐயா நாங்க வீட்டை சீல்லாம் வைக்கல. எப்படி வீட்டை சீல் வைக்கல, அப்புறம் என்ன பண்ணீங்க, எங்களுக்கு தெரியாம உங்க வீட்டை நீங்க திறக்கப்படாதுன்னு கதவை பூட்டி ஒரு நோட்டீஸ் மட்டும் தான் ஒட்டிட்டு வந்தோம். நல்லா இருக்குல்ல, இது சீல் வைக்கலையா, எங்களுக்கு தெரியாம திறக்கக்கூடாது, திறந்தா அது அஃபென்ஸ்ன்னு சொல்லி கதவை பூட்டி சீல் நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்தோம்.
நீதிபதியா கேட்கிறாரு, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னய்யா? அவர் சொந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு அவர் உங்ககிட்ட அனுமதி கேட்டு போகணுமா? கேட்டது நான் இல்ல, நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. அவர் வீட்டுக்குள்ள அவர் போறதுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள அவர் போகணுமா? என்ன வேலை இது? அவனு ஐயா நாங்க அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் ஐயா அப்படின்னு யார் சொல்றா? அமலாக்கத்துறை சொல்லுது. அடி டொம்முன்னு விழுந்திருக்கு அமலாக்கத்துறைக்கு. ஐயா நாங்க அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் ஐயா. ரைட், இப்ப திரும்ப பெற்றுக்கிறாங்க. இப்ப அடுத்த பிரச்சனை, பிரதான பிரச்சனை, வழக்கறிஞர் ஆகாஷ் தரப்புல வாதாடிய வழக்கறிஞர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, இந்த வழக்கு டாஸ்மாக் வழக்குன்னு இவங்க சொல்றாங்க. டாஸ்மாக் வழக்குக்கும் இவருக்கும் தொடர்புன்னு சொல்றாங்க. டாஸ்மாக்ல முறைகேடு நடந்ததுக்காகத்தான் இவர் வீட்டுல சோதனைன்னு சொல்றாங்க. இந்த டாஸ்மாக்ல முறைகேடுன்னு சொல்றாங்கல்ல ஐயா அமலாக்கத்துறை, அது நடந்த காலகட்டம் ஐயா 2014 ஆண்டிலிருந்து 2021 வரை. தட் மீன்ஸ் அஇஅதிமுக ஆட்சி காலம். திமுக ஆட்சி காலத்துல ஒரு 7 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த அதிமுக ஆட்சி காலத்துல 34 எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல ஐயா. அந்த காலகட்டத்துல நடந்த முறைகேட்டுல ஆகாஷுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன காமெடினா, இவங்க சொல்ற காலகட்டத்துல அவரு பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தாங்க. எங்க பள்ளிக்கூட ஸ்டூடெண்ட்டுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்த பள்ளி மாணவன். அந்த டயத்துல, அந்த காலகட்டத்துல பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கும் ஒரு மாணவன் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல நடந்த முறைகேட்டுக்கு இவருக்கு தொடர்புன்னு திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்து இவங்க வந்து அமலாக்கத்துறை வழக்கு போடுறாங்களே, இதெல்லாம் என்னையா நியாயம்னு வழக்கறிஞர் ஒரு வாதியத்தை எடுத்து வைக்க, கேள்வியை கேட்க என்ன பண்றதுன்னு தெரியாம மொழின்னு யார் முழிக்கிறா? அமலாக்கத்துறை விழி பிதுங்கி நிற்கிறது. இப்ப இதெல்லாத்தையும் விசாரிச்சுட்டு மாண்புமை நீதிபதி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? அதெல்லாம் இருக்கட்டும், நீ இனிமேல் அந்த பக்கம் போனேன்னா இருக்கு பிச்சு கூடங்கிற மாதிரி ஒரு இடைக்கால தடையை நீதிமன்றம் விதித்திருக்கிறது. இது உள்ளபடியே ஒரு தற்காலிக நீதிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நான் திருப்பி ரொம்ப விருப்பின்றி ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். இங்க பிளண்டாவே சில வாதங்கள் வைக்கப்படுது. டாஸ்மாகில் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி, டாஸ்மாக்ல யாராவது 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பான், எங்கேயாவது 4 இடத்துல தப்பு நடந்திருக்கும், டாஸ்மாக் தேவையா இல்லையா, இதெல்லாம் வேற விவாதம். ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு பிரச்சனைக்கு திமுக ஆட்சி காலத்தின் மீது நீ வழக்கு தொடுப்பது சரியாங்கிறதா நான் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன். யாருக்குமே அதுக்கு பதில் இல்ல. அண்ணாமலைட்ட பதில் இருக்கா? அமித்ஷாட்ட பதில் இருக்கா? இல்ல. அதிமுக ஆட்சி காலத்துல அது நடக்கும் போது பள்ளிக்கூட பையனா இருந்த ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து நீதாம்பா காரணம் அப்படின்ட்டு அந்த பையன் மேல வழக்க போட்டா, அவரு வீட்டை பூட்டி சீலை வச்சுட்டு அந்த பையனை அவர் வீட்டுக்குள்ள போகாதீங்கன்னா என்ன லாஜிக், என்ன நியாயம்? இது ஒரு குறைஞ்சபட்ச லாஜிக் இருக்குல்ல, கேட்பாங்களா இல்லையா? இதுதான் கேள்வி இப்ப எழுகிறது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமலாக்கத்துறை திணறுகிறது. இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? நீங்க வந்து டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை லாக் பண்ணிட்டோம், இங்க கவிதாவை வந்து தெலுங்கானால வந்து சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள், அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம், அதே மாதிரி மக்கள்கிட்ட எளிதில் இதுதான் ரீச் ஆகும். டாஸ்மாக், மதுபானம், கொள்ள, ஊழல் அப்படி இப்படின்னு சொன்னா மக்கள் வந்து நீங்க வேற எதுவும் சொன்னா கூட நம்ப மாட்டான். டக்குன்னு டாஸ்மாக் அப்படின்னா நடந்திருக்கும்பா, இயல்பு தானே, நீங்க எதை வச்சு சொல்றீங்கிறது. அப்ப அதை வச்சு சொல்லுவோம், அதுக்கு ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுவோம். அப்ப 1000 கோடி நம்பரை பிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் அமித்ஷா வச்சு 30,000 கோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கினார்கள். இதை வைத்து ஸ்டாலினுக்கு குறிவைக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் வகதொகையாக சிக்கி கொண்டது இப்ப யாருன்னா, அவங்க விரிச்ச வலையில அவங்களே சிக்கிட்டாங்க. இப்ப மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. இத மாதிரி ஒரு அபத்தமான ஆட்சி இந்தியாவில் இதுவரை என்ன கிடையாது, நடந்தது கிடையாது. நியாயமா எதெல்லாம் பேசணும்? பாகிஸ்தானினுடைய ராணுவ அதிகாரி அவருக்கு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விருந்து கொடுக்கிறாருன்னு செய்தி. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய கொள்கைகளுக்கு எவ்வளவு பெரிய சறுக்கல், தோல்வி இது. நீங்க என்ன சொன்னீங்க? அமெரிக்கா நம்ம பக்கம் நிக்குது. நீங்க கூப்பிட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகளுக்கு அவர் விருந்து கொடுத்து அங்க வெள்ளை மாளிகையில உபசரிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, நம்முடைய வெளியுறவுத்துறையில நம்ம எவ்வளவு சிக்கல், இதை பத்தி பேசுங்கன்னா பேச மாட்டேங்கிறீங்க. இந்தியாவினுடைய எல்லைகள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்று எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னா பதில் இல்ல. தீவிரவாதம் பயங்கரவாதத்தை தடுத்து விட்டீர்களான்னா பதில் இல்ல. நியாயமா ஒரு ஒன்றிய அரசு எதெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எந்நேரமும் எதிர்கட்சிகள் என்ன செய்கின்றன அப்படின்னு எதிர்கட்சி வீட்டு வாசல்ல ஆளை போட்டு கேமராவை போட்டு உட்கார்ந்து இருந்தா இது ஒரு பிரதமருக்கு அழகா, இது ஒரு உள்துறை அமைச்சருக்கு அழகா?
நேத்து என்ன சொல்றாரு உள்துறை அமைச்சர்? ஆங்கிலம் படிப்பவர்கள் விரைவில் வெட்கப்படும் காலம் வரும். ஐயா மோடி ஆங்கிலத்துல பேசுறாரு. எங்க? உத்தரப்பிரதேசத்துல. அவர் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்துல போய் இங்கிலீஷ் பேசினா உத்தரப்பிரதேசக்காரனா ஏ அப்பா மோடி கிட்னா ஹமாரே தோஸ்துக்கே அப்படின்னு நினைச்சா சொல்லி ஹிந்தியில ஏ அப்பா பயங்கர புத்திசாலியா இருப்பார் போல இங்கிலீஷ்ல பேசுறாருன்னு பாராட்டிடுவான். ஏன்னா யூபிக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாது பெருசா. தமிழ்நாட்டுக்கு வந்தா நம்மால் கரெக்டா கண்டுபிடிச்சுவாங்க. மோடி சாப் அப்படின்றான். இங்க வந்து ஹிந்தியில பேசுறாரு. இதை விட கொடுமை அமெரிக்கால போய் ஹிந்தியில பேசுறாரு. அங்க போய் இங்கிலீஷ்ல பேசலாம்ல. அவனுக்கு புரியும்ல, பேச மாட்டாரு. ஏன்னா இவர் பேசுற இங்கிலீஷ் அவனுக்கு புரியாது. அது வேற விட்டுருங்க. அங்க போய் ஹிந்தியில பேச வேண்டியது. உத்தரப்பிரதேசல போய் இங்கிலீஷ்ல பேச வேண்டியது. அமித்ஷா மகன் ஜெய்சா இங்கிலீஷ்ல பேசுறாரு. நேத்து அந்த வீடியோ வைரல் ஆகுது. ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு? ஆங்கிலம் பேசுபவர்கள் அதை ஏஎன்ஐ செய்தியா போட்டோம்னா அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல எல்லாம் சொல்லி நேத்து அதை தூக்கிட்டாங்கன்னு அடுத்த செய்தி. அதை தூக்குப்பா எப்பா என் பையன் இங்கிலீஷ்ல பேசிட்டான் போல இருக்கு, நமக்கு தெரியாது, கழுவி ஊத்துறானுங்க, அதை தூக்கு. உடனே அவங்க மீடியால இருந்து இதான் அந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இவர்கள் அமைச்சர்களுடைய பிள்ளைகள், பாஜக அமைச்சர்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவிலும் கனடாவிலும் லண்டனிலும் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில். ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களை ஆங்கிலம் படிக்காத, ஏன்னா ஆங்கிலம் படிச்சா இவன் வெளிநாட்டுக்கு போவான், அறிவை கொஞ்சம் விசாலப்படுத்துவான், 4 சயின்ஸ்னா என்ன டெக்னாலஜினா என்னன்னு படிப்பான், நம்ம சொல்ற புருடாவை கதையை நம்ப மாட்டான். அப்படி ஆங்கிலத்தை படிச்சதுனாலதான் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பதால்தான் தமிழ்நாடு ஏற்றம் பெறுகிறது, முன்னேற்றம் அடைகிறது. நம்மளை எந்நேரமும் கேள்வி கேட்டு கொலையா பொழுதானுவோம் தமிழ்நாட்டுக்காரனுவோம். அதனால நம்ம நினைச்ச கூடாது இவனுங்களை ஆங்கிலம் படிக்க விட்டுறக்கூடாது. அவங்க வீட்டு பிள்ளை எல்லாம் ஆங்கிலம் படிக்கலாம். இதெல்லாம் தான் நீங்க நாட்டுல பேசு பொருளா இருக்கணும். மாறாக எதை பேசு பொருள் ஆக்குறாங்க? இந்த இப்ப முருகன் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு, இது ஆகம விதிகளுக்கு எதிரானது இல்லையா? அறுபடை வீட்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நீங்க அறுபடை வீடு மாதிரி வச்சிருக்கீங்களா? ஆகம விதிகள்லாம் இதுக்கு அனுமதிக்குமா? அப்போ உங்க சௌரியத்துக்கு நீங்க என்ன வேணாலும் என்ன செய்யலாம், பண்ணிக்கலாம். உங்க அரசியலுக்கு அதுல ஆகமம்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன அப்படிதானே? என்ன லாஜிக்கு? திருமாவளவன் திருநீரை அழித்து விட்டார், அடுத்தது உடனே அடுத்த பிரச்சனை. நீங்க கல்யாண வீடுகள்ல முன்னாடி வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய திருநீர் வச்சு ஒரு பெரிய தட்டு இருக்கும், தம்பாளம். போற எல்லாரும் நினைச்சுவாங்க எடுத்து உலகான உபூதி எடுத்து மாப்பிள்ளை மூஞ்சிலையும் பொண்ணு மூஞ்சிலையும் போட்டு உபூதியை பூசி ஆசீர்வதிப்பாங்க. மாப்பிள்ளை முன்னு எல்லார் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம். இப்ப நீங்க போய் பூசுங்களா, மேக்கப் போட்டு விட்டுருக்கு 10,000 ரூபாய்க்கு, 15,000 20,000 செலவழிச்சு மேக்கப் போட்டு வந்திருக்குது. நோ அப்படின்றான் பையனும் பொண்ணும். அவன் எல்லாம் ஹிந்தி விரோதியா? இப்ப கல்யாண வீடுகள்ல பெற்றோர்கள் என்ன செய்றாங்க? ரோசா பூவை பிச்சு முன்னாடி வச்சிருக்காங்க தாம்பாளத்துல. பூவை எடுத்து தலையில போடுங்க. அதுவும் 2 பூ லைட்டா. எவ்வளவு காஸ்ட்லியா ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் பண்ணி அங்க பொண்ணையும் மாப்பிள்ளை நிப்பாட்டி இருக்கு. இப்ப அவன் எல்லாம் ஹிந்தி விரோதின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா திருமாவளவன் வந்து உபூதிய லேசா அடிச்சிட்டாரான், ஹிந்தி விரோதியா. இந்த வடகல தென்கலைன்னு 2 பேரு சண்டை போட்டு உருள்றானுவோம் காஞ்சிபுரத்துல. கட்டி உருள்றான் ரோட்ல. பெருமாளை பாதியில நிப்பாட்டிட்டு, பெருமாளை வச்சுக்கிட்டு பெருமாள் சப்பரத்துல இருக்காரு, பெருமாளை வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டுறானுங்க. அதெல்லாம் ஹிந்தி விரோதம் இல்லையா? பாசுரம் பாட வேண்டிய வாய்களில் கெட்ட கெட்ட வார்த்தைகள் வருகிறதே, அது ஹிந்தி விரோதம் இல்லையா? அதெல்லாம் கேட்கப்படாது. கேட்டா வாயில புண்ணு வந்துடும். இப்ப மோடி ஷூ காலோட போய் சாமி கும்பிட்டாரு, அது என்ன சொல்லுவீங்க? இவருடைய ஹிந்து பற்று, தமிழ் பற்று. திடீரென்று தமிழ் கடவுள் முருகன், தமிழ் கடவுள் முருகன், தமிழ் கடவுள் தான் முருகன். ஆனா அந்த தமிழுக்கு நீ என்ன செஞ்ச? அந்த தமிழை நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு கீழடி அகலாய்வுக்கு ஏன் அங்கீகாரம் தர மறுக்கிறது ஒன்றிய அரசு? அதை பேசணும். அப்ப இது எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்கள் சிந்தித்து விடக்கூடாது. ஏன் கீழடி அகலாய்வுக்கு அங்கீகாரம் தர மறுக்கிறது பாஜக? இதை பத்தி யாரும் பேசிடக்கூடாது. அப்ப டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ், திசை மாற்று. என்ன பண்று? டாஸ்மாக்னு சொல்லு, ஊழல்னு சொல்லு, அதுன்னு. தமிழ்ல இந்தியாவில அதிகமான மதுக்கடைகளை திறந்திருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ ஆஃபர்ல கொடுக்காரு ஐயா யோகி ஆதித்யநாத். யாரும் கேட்கறது? இப்ப இதுல சீமான் கல் இறக்கம் போராட்டம். இப்ப கல் இறக்கலாமா வேண்டாமா, கல்லு நல்லதா கெட்டதா, டாஸ்மாக் பதில் கல்லு கொண்டு வரலாமா, இது ஒரு தனித்த விவாதம். அதை விட்டுருங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல, அது வேற ஒரு விவாதம். ஆனா இதே கல் இறக்கும் போராட்டத்தை ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது சீமான் செய்யவில்லை? அம்மையார் ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது டாஸ்மாக் இருந்துச்சா இல்லையா? டாஸ்மாக் நிறுவனத்தை கொண்டு வந்தவரை யார்? ஜெயலலிதா தானே. சில்லறை விற்பனையில
டாஸ்மாக் நிறுவனத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆர். சில்லறை விற்பனையில் டாஸ்மாக் நிறுவனத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. கதாமாக் சாராயத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். அப்ப ஜெயலலிதா ஆட்சியில ஏன் சீமான் பணம் ஏறவில்லை, கல் இறக்கவில்லை? புரியுதா உங்களுக்கு காரணம்? தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது எங்க? பழனியிலையும் மருதமலையிலையும். திருச்செந்தூர்ல குடமுழுக்கு விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது. தமிழில் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்து விட்டது. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு இப்ப பொங்குற சீமான், ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எத்தனை கோவில்களுக்கு குடமுழுக்கு நடந்துச்சு? அதுல ஏதாவது ஒரு கோயில்ல தமிழில் நடத்தப்பட்டதா? அப்ப இவர்கள் எல்லோருமே மொழியை சொல்லி அல்லது வேற எதையாவது சொல்லி மக்களை எப்படியாவது முட்டாளாக்கி திசை திருப்பி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விட வேண்டும் அப்படிங்கிறது ஒற்றை நோக்கம். அத்தனை பேருக்கும் பணத்தை கொட்டி கொடுக்குது பாஜக. எப்படியாவது குட்டி குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுல வந்துட்டா இவன் அத்தனை பேரும் வீட்டுல போய் படுத்துக்குவாங்க. சுருட்டிட்டு பாய சுட்டிட்டு நான் எழுதி தர்றேன். ஏன்னா ஜெயலலிதா ஆட்சியில எல்லாரும் போய் வீட்டுல போய் படுத்துக்கணும் தான். இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா அத்தனை பேரும் கிதுகிதுன்னு வரான். இதெல்லாம் மக்கள் தெரிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். தமிழ்நாடு மக்கள் மீண்டும் ஒரு முறை ஏமாந்து விடக்கூடாது, ஏமாந்து விடாதீர்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.